சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே ஆராதனை நேரம். அன்பின் பாராட்டுக்கு நன்றி. கர்த்தர் ஆசிரியப்பார். அடுத்த பாடலாக அன்பே என் உயிரான அன்பே, என் நேசர் அன்பே, மருதோன்றி பூவே என் பூவே, அதிகாலை பனித்தூரலே, அமுதூரும் கனியான தேனே, திகட்டாத சுவை இயேசுவே. என்னுடைய பாடல் வித்தியாசமாக இருக்கும். இலக்கிய நயத்தோடு கவிதை நயத்தோடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரசிப்பீர்கள். மெட்ராஸில் ஒரு ஊழியக்காரன் நேற்றைக்கு சொன்ன இந்த கருத்தை அல்லது முன்னாடி சொல்லிப்பேன்னு தெரியல. 27 வருடமாய் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். உன்னத பாட்டு வசனங்களை வைத்து, உன்னத பாட்டின் அதிகாரங்களை மட்டும் வைத்து 27 வருடமாய் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் என்ன எடுத்துட்டு இருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடுகிறது, ஆண்டவரின் அழகை வர்ணித்து பாடுகிறது ரொம்ப பிடித்தமான காரியம். நிறைய பாடல்கள் இருக்கிற எந்த புறாவே எந்த உத்தமியை நீங்கள் கேட்டிருப்பீங்க டிவியில. எந்த புறாவே எந்த உத்தமி அதனுடைய பாடல் தான் கிருபை கிருபை என்ற நாளும் எந்தனது பிரியமே என் ரூபவதியே. இந்த பாட்டு என்னுடைய பாட்டுகள் நான் கடைசியில் பாடுவேன். இப்படி ஆண்டுடைய அழகை வர்ணித்து பாடுகிறது. அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். கர்த்தரை நாம் தனியாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை வர்ணித்து பாடி அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய அழகை சொல்லி அவரை வர்ணித்து பாடும் பொழுது உலக கவிஞன் எத்தனையோ வர்ணிக்கிறான், யாரையோ வர்ணிக்கிறான். நம்ம ஆண்டவரை நாம் படைத்த ஆண்டவரை, அவரை நம்ம சிருஷ்டித்த ஆண்டவரை நாம் வர்ணித்து பாடுகிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அன்பே என் உயிரான அன்பே, இந்த பாடலை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் உயிரான அன்பே, என் நேசரே சரந்தே, அன்பே என் உயிரான அன்பே, என் நேசரே சரந்தே. என் உயிரான அன்பே, என் நேசரே சரந்தே, அன்பே என் உயிரான அன்பே, என் நேசரே சரந்தே. வாசம் வீசும் கொடிமுல்லை தினம் பூக்குமே, நடத்தையிலும் தன் வாசம் வீசும் கொடிமுல்லை தினம் பூக்குமே,
அன்பின் பாராட்டுக்கு நன்றி. ஆசிரியப்பார் அடுத்த பாடலும் ஒரு அன்பே பாடல் தான். அன்பே 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 ஆண்டவர் கூப்பிடுறது எவ்வளவு சந்தோஷம். ஆடி வரும் தென்றலே பாடி வரும் திங்களே ஆசை தேனமுதே உந்தன் பாசத்தால் அமிழ்ந்தேன். ஆண்டுடைய பாசத்தினால நம்ம ஒவ்வொரு நாள் அமிழணும். ஆண்டோடைய நேசத்தினாலே ஒவ்வொரு நாளும் அமிழணும். அன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாரும் காட்டிலும் அதிகமா நேசிக்கிறேன். அதாவது இந்த உலகத்துல எல்லாரும் காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆண்டவருக்கு பிடித்தமான வார்த்தைகள். சில ரகசியங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆண்டவருக்கு பிடித்தமான வார்த்தை. ஏன்னா ஓடோடி வந்துடுவார். மற்றவர்களை விட நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசிக்கும் போது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருவார். இதெல்லாம் சில சீக்கிரட் இருக்கு உங்களுக்கு. ஆகவே அதை சொல்லி பாருங்க. இன்றைக்கே சொல்லுங்க, மனதில் சொல்லிட்டே இருங்க. அன்பே அன்பே ஆடி வரும் தென்றலே. அருமையான ஒரு பாடல். ஒரு பழைய டைப்பான சாங்கினுடைய பாடல்கள் அநேக வித்தியாசமான பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாடுவீங்க, கேட்பீங்க. பலவிதமான தரத்திலே கன்னட சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக், ஃபியூஷன் மியூசிக் சொல்லி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கு சினிமா பாடல்கள் எப்படி இருக்கிறதோ, இன்றைக்கு ஏஆர் ரஹ்மான், இளையராஜா எப்படி இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிதான் நான் இசையமைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை பார்த்துல என்னை பார்த்து தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் 32 வருஷமா இசையமைச்சுட்டு இருக்கிறேன். ரஹ்மானுக்கு முன்னால நான் மியூசிக் டைரக்டர். என்னுடைய பாடல்களை கேட்கிறவர் சொல்வார்கள், அது எப்படின்னு தெரியல, அநேக பாடல்கள் சாயல் வருகிறது, அவங்க சாயல்னு சொல்லி. என் பாடல் நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இசையமைத்த பாடலுடைய சாயல் இன்றைக்கு சில பாடல்கள் வந்திருக்கிறது. எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவர்களுக்கு அது காப்பி அடிக்கிறது இல்லை, ஆனால் அது தரத்தோடு நான் இசையமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆகவே நீங்கள் பாடல்களை கேட்கும் பொழுது ஆவியிலே பரவசம் அடையும். இலக்கிய நயத்தோடு இலக்கண சுத்தத்தோடு இருக்கும் பாடல் ஒரு வித்தியாசமான. ஏன்னா ஆராதனை பாடல்கள் வேற வித்தியாசம். சோலோ சாங் பார்த்து கேட்டு ரசிக்கிறது, இனிமையாய் பாடலை கேட்டு ரசிக்கிறது, அது ஒரு விதமான ஒரு பாடல். ஆகவே அன்பே அறிவே உயிரே உணர்வே இந்த பாடலை கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
சமமது பொங்கும் புது பாலெடுத்து தழுவிய பாவம் மிக நேர்மையாக தின்னப்பட்ட சிறப்பும் இறைந்ததோடு தங்கும் புறா கண்களுக்கு சமமது பொங்கும் புது பாலெடுத்து தழுவிய பாவம் மிக நேர்மையாக தின்னப்பட்ட சிறப்பும் அது கண்டவர்க்கு பாத்திகளை போல வாசம் வீசுகின்ற புஷ்பங்களை போல அங்கெங்கும் தங்கம் இன்னும் வெளிச்சம் யுக சிங்கமெங்கும் எங்கள் குல தெய்வம் அங்கெங்கும் தங்கம் இன்னும் வெளிச்சம் யுக சிங்கமெங்கும் எங்கள் குல தெய்வம் புத்தனையே புத்திரமே புத்தனை அறிவே உயிரே உணர்வே அன்பே அறிவே உயிரே உணர்வே பழங்கள் போல வாசம் நல்ல திராட்சை சுவை போல நேசம் சுவை மாறுற செடிகள் பூக்கும் நேரம் அதிகாலையில் தோட்டத்துக்கு போவோம் பழங்கள் போல வாசம் நல்ல திராட்சை சுவை போல நேசம் சுவை மாறுற செடிகள் பூக்கும் நேரம் அதிகாலையில் தோட்டத்துக்கு போவோம் எங்கள் நாசத்தோடு முக்கியங்கள் தருவோம் எங்கள் கல்வியுடன் வாசலனை வருவோம்